கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து நம்மோடு கூட இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள், படிக்கிற ஸ்தலத்தில் உள்ளவர்கள், நாம் அனுதினமும் சந்திக்கிற நபர்கள் நம்மை பார்த்து நம்முடைய தேவனை தேடுகிறார்களா? நம்மை பார்த்து நம்முடைய தேவனை அறிந்து கொண்டார்களா? முதலாவது நம்மை பார்த்து நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தேவன் தேவஜனங்களாகிய நம்ம இடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவஜனங்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நிருபங்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற நிருபம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினால்தானே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். நாம் அவரை ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மை போல அவர்களும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் அவருடையவர்களாய் மாற தங்களை அர்ப்பணிப்பார்கள். தேவன் இதை தேவஜனங்களாகிய நம்மிடத்துல அதிகமாக எதிர்பார்க்கிறார். உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன் நிமித்தம் என்னை தேடுகிறார்களா? அல்லது உன்னோடு கூட இருக்கிறவர்கள் உன் நிமித்தம் என்னை வெறுக்கிறார்களா, என்னை பகைக்கிறார்களா? இந்த நாளில் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து வருத்தத்தோடு துக்கத்தோடு நம்மை பார்த்து கேட்கிறார். இந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான காரியம், இந்த நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் வெளிப்படாமல் போயிருந்தாலும் வேதம் சொல்வது என்ன தெரியுமா? விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ? ஒருவேளை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த நேரத்திலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு வாஞ்சை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான், இனிமேல் என்னை பார்க்கிறவர்கள் என்னுடைய தேவனை அறிந்து கொண்டு என்னை போல அவர்களும் என்னுடைய தேவனை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சூலமித்தியை பார்த்து மற்ற ஸ்திரீகளும் மற்ற எருசலேம் ஸ்திரீகளும் அவளுடைய ஆத்தும நேசரை தேட என்ன காரணம்? முதலாவது, அவள் அவருடையவளாய் இருந்தாள், அவர் அவளுடையவராய் இருந்தார். தேவஜனங்களாகி நாம் நம்முடைய தேவனுடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்முடையவராக இருக்க வேண்டும். இது எதை உணர்த்துகிறது? நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் இடையே உள்ள உறவை உணர்த்துகிறது. தேவனோடு கூட நெருங்கிய உறவு கொண்டவர்களாய், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய், எப்பொழுதும் வேதம் வாசித்து தியானிக்கிறவர்களாய், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், என்னை காண்போர் உம்மை காண வேண்டும் என்று பாடினால் மாத்திரம் போதாது, அதை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நாம் தேவனுடையவர்களாய் அறியப்படுகிறோமா? இல்லை மற்ற உலக காரியத்தினுடையவர்களாய் அறியப்படுகிறோமா? எதை விரும்புகிறோம்? நாம் தேவனுடையவர்களாய் அறியப்படும்படியாய் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடையவராய் அறியப்பட அவர் சந்தோஷமாய் அதை செயல்படுத்துவார். எவன் ஒருவன் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்கிறானோ, தேவன் அவனுடைய தேவனாய் அவர் முழுமையாய் அறியப்பட அவர் எந்த விதத்திலும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்காக நின்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில பாபிலோனிலே அவர் இஸ்ரவேலின் தேவனாய் அல்ல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனாய் அறியப்பட்டார். கர்த்தருக்காக நின்ற தானியேலின் வாழ்க்கையில கர்த்தருடையவனாய் அறியப்படும்படியாய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த தானியேலுடைய வாழ்க்கையில கர்த்தர் மற்ற யூத ஜனங்களுடைய தேவனாய் அறியப்படவில்லை, தானியேலின் தேவனாய் அறியப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் நாம் கர்த்தருக்காக கர்த்தருடையவர்களாய் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல், யார் என்ன நினைச்சா என்ன, யார் என்ன பேசினா என்ன, யார் என்னை பகைத்தால் என்ன, நான் என் தேவனுடையவள் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய் அதை வெளிப்படுத்த நான் என்னை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்னுடையவராய் தன்னை அறிக்கையிட, தன்னை வெளிப்படுத்த அவரும் வெட்கப்பட மாட்டார். ஒருவன் இந்த உலகத்திற்கு முன்பதாக என்னை அறிக்கையிட்டால் நான் என் பிதாவுக்கு முன்பதாக அவனை அறிக்கையிடுவேன் ஆண்டவர் சொல்றார். அதே நேரம் ஒருவன் இந்த உலகத்திற்கு முன்பதாக தேவனை மறுதலித்தால் அவனை
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் மறுதலிப்பார். எவனை இயேசு கிறிஸ்து மறுதலிக்கிறாரோ அவனால் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியாது. அவன் நித்திய ஆக்கினைக்குரியவனாய் மாறுவான். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடையவர்களாய் நாம் அறியப்பட முழுமையாய், மாய்மாலம் அல்ல, முழுமையாய் உண்மையாய் நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். அப்பொழுது நம்முடைய தேவன் நம்முடையவராய், அவர் ஜீவனுள்ள தேவனாய் அறியப்படும் பொழுது நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். எகிப்திலே மோசேயை கொண்டு தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யார் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு? கர்த்தருடையவர்களாய் அறியப்படும்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்களுடைய தேவனாய் அறியப்பட அவரும் வெட்கப்படவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரண மனிதர்களின் நாமத்திலே அவர்களுடைய தேவனாய் அறியப்பட அவர் முழுமையாய், வாஞ்சையாய், சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவர்கள் தனக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். இதை நான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, சூலமித்தியோடு கூட இருந்த மற்ற எருசலேம் ஸ்திரீகள் தேவனை தேட என்ன காரணம்? இதற்கு முன்பதாக உள்ள அதிகாரங்களை வாசித்தீர்களே. ஆனால் சூலமித்தி தன்னுடைய ஆத்துமநேசரை தேடுகிறவளாய், என் ஆத்துமநேசரை கண்டீர்களா என்று மற்றவர்களிடத்துல விசாரிக்கிறவளாய் இருந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய தேவனை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனை மற்றவர்களும் தேடும்படியாய் அவர்களிடத்துல அவரை குறித்த வெளிப்பாடுகளை, அவரை குறித்த வசனங்களை, அவரை குறித்த சத்தியத்தை, நம்முடைய தேவன் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்த வேதத்தின் வசனங்களை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் தேவனை தேடி தேவனை குறித்து அறிவித்தோமையானால், அவரை குறித்த வெளிப்பாடுகளை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியால் நம்முடைய கிரியைகளிலும் நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினோமே. ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்முடைய தேவனை நம்மோடு இணைந்து தேடுவது அதிக நிச்சயம். தேடும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடு கூட நாங்களும் அவரை தேடுவோம். நாம் நம்முடைய தேவனுடையவர்களாய், நம்முடைய தேவன் நம்முடையவராய் அறியப்படும் பொழுது நாம் நம்முடைய தேவனை தேடி அவரை குறித்து மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாய், அவரை தேடும்படியாய் நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, அவரை குறித்து அறிவிக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்முடைய தேவனை தேட ஆரம்பிப்பார்கள். என்ன சொல்லி ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? உன் தேவனை நாங்களும் தேடுவோம். நம்முடைய தேவனாய் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலே அறியப்படுவார். இதை காட்டிலும் மேலான பாக்கியம், இதை காட்டிலும் மேலான சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தேவஜனங்களாகி நாம் இந்த சந்தோஷத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய தேவன் நம்முடைய தேவனாகவே நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியில அறியப்பட்டு, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் வந்து நாங்களும் உன்னோடு கூட சேர்ந்து உன்னுடைய தேவனை தேடுவோம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நாம் மனவாட்டியாய் முழுமையாய் ஆயத்தப்பட நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்முடைய தேவனை அவர்களும் ஏற்றுக்கொண்டு நம்மோடு கூட அவர்களும் நம்முடைய தேவனை தேடுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மத்தியிலே அறியப்படுவதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்பட போவதும் அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.